உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் திருமைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உன்னாமம் உயர்த்திடுவே, உம்மந்தை பாடிடுவே, உன்னாமம் உயர்த்திடுவே, உம்மந்தை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவர். எல்லா கரங்களை கட்டுவோமா? உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. உழுதவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தான். எல்லா கையை தட்டி ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த. நீர் செய்த நன்மைகள். தாவீது ராஜா சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் வெளிப்பட்டது முதல் நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நான் பிறந்த நாள் முதல் இதுவரை கர்த்தரை பாதுகாக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இந்த தாயின் கருவில் நாம் வெளிப்பட்ட நாள் முதல் ஆண்டவரே நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதியின் கூடுகள், எத்தனையோ நெருக்கங்கள், எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்தார். நாம் அழிந்து போகாதவர்கள், நிர்மூலமாகாதவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாம் சொல்லி பாடு, ஆண்டவரே என்னை பாதுகாத்தவரை நாமத்தான் உயர்த்துவேன் என்று சொல்லி நாம் சொல்லி பாடுவோம். ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இடம் முழுவதும் தேவதூதர் உலகங்களை பார்த்தோம். இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை அசைவாடிக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் கண்களை உயர்த்தி, இந்த கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா?
தேவ பிரசனம் இடம் முழுவதும் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். கரங்களை வானத்துக்கு மேல உயர்த்தி சொல்லும். மகத்துவமும் பேர்ப்புகள் உமக்கே ஆண்டவரே. நீரே ஆராதனைக்குரியவர், நீரே கனத்துக்குரியவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை சொல்லுமா. ஆராதனை ஆராதனை இந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சத்தமா இந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதெல்லாம் நீங்க பார்த்து பயப்பட்டீங்களோ, எதெல்லாம் பார்த்து நீங்க கலங்குனீங்களோ, எதெல்லாம் பார்த்து நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்களோ, அதெல்லாம் மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இறைவன் இயேசு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு கரங்களை சத்தமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம் அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, நீரே மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படியே உட்காரலாம். ஓடி தாலுகா ஊழியர்கள் ஐக்கியத்தின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற போதக பிதாக்களை நாங்கள் முதலாவது வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஊழியக்காரர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், சபை விசுவாசிகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வருக வருக என்று சொல்லி வரவேற்கின்றோம். போலீஸ் துறையிலே அனுமதி கேட்ட பொழுது தாராளமாய் அனுமதி வழங்கிய போலீஸ் துறையை சேர்ந்த அதிகாரிகள், எங்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொரு போலீஸ் துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று சொல்லி எல்லாரையும் வரவேற்று இந்த வரவேற்புரையை முடிக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அதேபோல் இப்பொழுது தொடர்ந்து நம் நிகழ்ச்சிகளுக்குள்ளே கடந்து போவோம். நம் மத்தியில் இருக்கிறதான ஊழியக்காரம்மா பெண்கள் சகோதரிகள் ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து மேடையில் வந்து இந்த பாடலை நீங்கள் பாடும்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, சீக்கிரம் வேகமாக வாங்க. ஊழியக்காரருடைய மனைவி, அதுக்கு அடுத்தபடியாக ரொனால்டு டீம் ரெடியா இருங்க. அதுக்கு அடுத்தபடியாக யூபிசியினுடைய வாலிபர்கள் நீங்கள் பாடலுக்கு ஆயத்தமாங்க. அடுத்தடுத்து நீங்கள் ஆயத்தமாக வரும்படியும் குளிரும் பனியும் கொடிடும் நாளிலே குழந்தை இயேசு பிறந்தா மரியாள் மடியில் கவிழ்கின்றாரே. மன்னன் இயேசு பிறந்தார். குளிரும் பனியும் கொடிடும் நாளிலே குழந்தை இயேசு பிறந்தார். மரியாள் மடியில் கவிழ்கின்றாரே. மன்னன்
சரக்கு அடிச்சு வரும் வாயா. நீ வேற போயா, அதுல அடிச்சு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் போயிடா, இன்னும் கொஞ்சம் சுமையா இருக்கு எனக்கு ஒரு பாருங்க. போயா நீ வேற போயா, ஏய் போயா வந்து. வாரம் 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 பாத்தீங்க, உதவி செய்யுங்க. என்ன ஆச்சு ஐயா? கண்ணு தெரியலையா? எனக்கு ரொம்ப பாரமா இருக்கியா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா, வாழ்க்கையில என்ன செய்யணும் தெரியாம இருக்கியா? கல்யாணம் பண்ணி பாரு, இன்னும் 2 கூட கல்யாணம் பண்ணிக்கோ. ஒன்னைக்கு 4 பொண்டாட்டி கட்டி இன்னும் கொஞ்சம் சுமையா இருக்கு. போய் அவன் வேலைக்கு வாரம் வாரம் யாராவது உதவி உதவி வாரம். என்னையா ஆச்சு? வாரமா இருக்கியா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கியா, என்ன செய்யணும்? சீட் அடப்போமா? ஐயோ அதுலயே 1 லட்சத்துக்கு செலவழிச்சுட்டே கூட மட்டும் வாரமா இருக்கு. போய் அங்கிட்டு நீ வேற வாரம் வாரம் உதவி செய்யுங்க யாராவது. வாரம் வாரம் வாரம். தம்பி தம்பி என்ன பாத்து தம்பி, என்னாச்சு தம்பி? என்னையா சொல்றேன், என் வாழ்க்கைய ஒரு மாதிரி போயிட்டு இருக்கியா, ரொம்ப கஷ்டமா இருக்கியா, ரொம்ப பாரமா இருக்கியா, என்ன செய்யணும்னே தெரியல எனக்கு. என்ன செய்யணும் தெரியாம அலைஞ்சு திரும்பிட்டு இருக்கியா? தம்பி ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காரு தம்பி. அப்படியா? எனக்கு யாருமே சொல்லல. மறிச்சு உயிரோடு இருந்திருக்காரு தம்பி. எனக்காக வச்சிருக்காரா? வருத்தப்பட்டு பாவம் பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாழுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்காரு தம்பி. எனக்கு யாருமே சொல்லலையா? தம்பி இப்ப நீ வந்து ஜெபிச்சேன்னா உங்களுக்கு உடனே ஏசப்பா விடுதலை தருவாங்க. என்ன செய்வேன் என்ன செய்வேன்? ஜெபிப்பா தம்பி, மட்டி போடு. நான் சொல்றதெல்லாம் சொல்லு தம்பி. ஏசப்பா என்னோட இருந்து இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. ஆமென். ஆமென். ஏய் ஏய் இன்னும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஏய் யோ ரொம்ப நன்றியா தம்பி, ரொம்ப நன்றியா. தம்பி எனக்கு நன்றி சொல்லாத தம்பி, ஏசப்பாக்கு நன்றி சொல்லு தம்பி. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா, என் மார்க்ஸ்லாம் மாட்டி போட்டதுக்கு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அல்லேலூயா. பாரத்தை சுமந்து தீர்க்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசுவினுடைய கரத்தில் நம்முடைய பாரங்களை கொடுப்போமானால் அவர் என்ன செய்வார்? நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் யூபிசி சபையைச் சேர்ந்த வாலிபர்கள் ஒரு பாடல் பாட வருகிறார்கள். நாம் அந்த பாடலை கேட்போம். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இது மட்டும் எடுத்துக்கோங்க, லீடை மட்டும் எடுத்துக்கோ, லீடு மட்டும் எடுங்க. ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் பேஸ் மட்டும் வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம். ஓகே. ஹல்லேலூயா. எல்லாத்துலயுமே கொஞ்சம் மட்டும் பேச வச்சிருங்க. எல்லாத்துலயும் Happy
நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. எல்லாரும் மேல கை தூக்கி பார்க்கலாமா? Come on, let's put your hands together. Yes. Our Lord, our Savior, care for us. Hallelujah, hallelujah. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. From the bottom of my heart. From the bottom of my heart. Wish you a Merry Christmas and a Happy New Year for all the crowd here. We are all here to bring praise to our God, our Lord God Jesus. And thank you for this wonderful opportunity by UPC Church Bodhi Naiknur. Thank you. செல்வகுமார் என்கிறதான ஒரு ஊழியக்காரரை நாங்கள் தேர்வு செய்திருந்தோம். அவருடைய தாயார் நேற்றைய தினத்தில் மரித்து போனது நிமித்தம் அவங்க இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதன் நிமித்தமாக இந்த செய்தியை கொடுக்கும்படி என்னிடத்திலே அந்த பொறுப்பு வந்திருக்கிறது. எனவே நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாரோடையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு என்ன செய்வார்? பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அப்ப இந்த உலகத்துல பாருங்க, நிறைய செய்திகள் இருக்கிறது, அப்படிதானே? நம்மளுக்கு டிவியை திறந்தா அங்க என்ன செய்தி வருகிறது? ஒவ்வொரு நியூஸ் என்ன செய்கிறது? அதுவும் செய்தி தான். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பதாக வந்த கொரோனா, அது இப்ப இன்னைக்கு கொரோனா வந்தா பள்ளிக்கூட பையங்களுக்கெல்லாம் என்னது? நற்செய்தி. ஆனா வீட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் என்னது? துர்ச்செய்தி. ஏன்னா அவங்கள வச்சு என்ன செய்ய முடியாது? சமாளிக்க முடியாது. இப்ப நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 10,000 கிரெடிட் ஆனா அது என்னது? நற்செய்தி. அதே போல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து மைனஸ் ஆனா அது ஒரு துர்ச்செய்தி. இப்படி பல செய்திகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்கிற செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்தது. அங்கு அந்த வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. அப்போ இந்த நற்செய்தி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் நல்ல செய்தி அல்ல, கர்நாடகா உள்ளவங்களுக்கு மட்டும் நல்ல செய்தி அல்ல, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும் நல்ல செய்தி அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார் என்பதுதான் அந்த நற்செய்தி. அப்போ அந்த நற்செய்தி சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். அப்ப இருள்னா என்னது? இங்க பார்க்கும் பொழுது இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? வந்தார். அப்ப ஆண்டவருடைய முக்கியமான அந்த நோக்கம், ஏன் இந்த உலகத்திற்கு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம், குரங்குல இருந்து என்ன செஞ்சா மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தேரி என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப இன்னைக்கு உள்ள குரங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? மனுஷனா ஆயிருக்கணும். அப்ப குரங்குல இருந்து மனுஷன் வரல. நான் கையில வைத்திருக்கிறதான வேத புத்தகம் சொல்லுகிறது,
கடவுள் தான் மனிதனை என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்று. அப்போ குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை, அது ஒரு தவறான தேரி. ஆனா மனுஷனை உண்டாக்கினவர் ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதன் 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ வாழ்கிறான். ஆனா அந்த ஹார்ட் என்ன செய்யுது? பழுதில்லாம அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயங்கி கொண்டிருக்கிறது. நரம்புகள் பழுதில்லாம என்ன செய்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. கால்கை நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது. அவனுடைய உயிர் பிரியும் போது அதெல்லாம் என்ன செஞ்சிருது? நின்று விடுகிறது. அப்போ இதையெல்லாம் பாருங்க, தாயின் கருவிலே நாம் எப்படி உருவாக்கப்படுகிறோம். அந்த குழந்தை 10 மாதம் இருந்து அது வெளிப்பட்டு இந்த உலகத்துல நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்து வந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் உண்டாக்கினது யார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எந்த மனிதனாலே இதை என்ன செய்ய முடியாது? உண்டாக்க முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் மனிதனை என்ன செய்தாரா? உண்டாக்கினார். அப்ப அந்த மனிதனை உண்டாக்கின அந்த கடவுள் தான் என்ன செய்யறாருன்னா, மனிதனுடைய ரட்சிப்புக்காக. ரட்சிப்பு என்றால் ஏதோ வித்தியாசமான ஒரு சமஸ்கிருத மொழியோ இல்ல வேற ஒரு ஹிந்தி மொழியோ கிடையாது. ரட்சிப்பு என்பது என்னன்னா விடுதலை. ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்துல அகப்பட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்திலிருந்து அவனால வெளியே வர முடியல. அந்த வெளியே வருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவர் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உலகத்திற்கு வந்தார். நாம் எப்படி பாவிகளாக மாறினோம் என்றால், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் முதலாவது என்ன செய்தார்? படைத்தார். படைத்து அழகான ஒரு தோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து அதுல நீங்க வாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார்? ஏற்படுத்தி இருந்தார். அது ஒரே ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்திருந்தார்? சொல்லியிருந்தார். அதை அவர்கள் சாப்பிட்டதன் நிமித்தம் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது. எல்லா விதமான பாவங்களும் அதன் நிமித்தம் இந்த முழு உலகத்திற்கும் என்ன செஞ்சது? வந்தது. நீங்க படித்திருக்கிறது படி எல்லா விதமான வழிகளிலும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை. பாவத்திற்கு என்ன தேவை? ஒரு பரிகாரம் தேவை. அந்த பரிகாரத்தை கொடுப்பதற்கு தூய இரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். அந்த தூய இரத்தம் சிந்தப்படுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றையிலிருந்து ஒரு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். உங்களைப் போலவும் என்னை போலவும் அவர் பிறக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தார்? பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிறப்பே வித்தியாசம். அவருடைய பிறப்பு நம்மை போல இல்ல. இப்ப நம்ம வச்சிருக்கிற ஒரு வாகனம் பழுதடைந்து விட்டது, என்னுடைய பைக் பழுதடைந்து விட்டதுன்னா நான் கொண்டு போய் இந்த மைக் செட் போடுற அண்ணன்ட்ட கொடுத்தா சரி பண்ணிடுவாரா? பைக் சரி பண்ணிடுவீங்களானே? சரி பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அவருக்கு பைக்கை பத்தி என்ன செய்யாது? தெரியாது. இப்ப எனக்கு ஒரு காலில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, நான் போய் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவர்கிட்ட போய் ஐயா என் காலை சரி பண்ணுங்க அப்படின்னா என்ன செய்வாரு? சரி பண்ண மாட்டார். அப்ப அதே போலதான் நம்ம ஒரு பைக் சரியில்லைன்னா அது பைக் மெக்கானிக்கல் என்ன செய்யணும்? கொண்டு போய் கொடுக்கணும். அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி மறுபடியும் கடவுளோடு அவன் சேர வேண்டும் என்றால், மோட்சத்திற்கு போக வேண்டும் என்றால் யார் வர வேண்டும் என்றால், கடவுள் மனிதனாக இங்க என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அவர் ஒருவரே தூயவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் ஒருவரே பாவம் செய்யாதவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருடங்கள் வாழ்ந்து அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை என்ன செய்தேன்? காட்டி கொடுத்தேன் என்று. அதே போல அவருக்கு தண்டனை கொடுத்த பிலாத்து சொல்லுகிறான், இவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தை என்ன செய்யல? காணவில்லை. அவருடைய மனைவி சொல்லுகிறார், இவர் நீதிமான், இந்த நீதிமான எந்த விதத்தில் என்ன செய்யாதீங்க? துன்பப்படுத்தாதீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் குற்றவாளி அல்ல, அவர் நிரபராதி. அந்த நிரபராதியாகிய அந்த தேவன் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் மரித்தால் தான் என்ன நடக்கும்னா, மனிதனுக்கு பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லா நம்ம வேதங்களை பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பலி செலுத்தப்பட வேண்டும். பலிதான் ஒரு மனுஷன் என்ன செய்யுமா?
விடுதலையாக்கும். அப்ப இந்த தூய பலியை செலுத்துவதற்கு அநேக மகான்கள் அநேக எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் வழி இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்திற்கு வந்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப அந்த வழியாகிய சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுக்குலத்தினுடைய பாவத்தை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக அவர்களுக்கு நம்மளுக்காக என்ன செய்தார்? அவர் பிறந்து வந்தார். அந்த நற்செய்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாளோ உங்களுடைய பிறந்த நாளோ நம்முடைய வீட்டில் உள்ளவங்களோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோ வைத்துதான் என்ன செய்வோம், கொண்டாடுவோம். ஆனா உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிற ஒரே பிறந்த நாள் உங்களுடைய என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒருவருடைய பிறந்த நாள் தான் உலகம் முழுவதும் என்ன செய்யப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. ஏதோ போடியில தாலுகாவில் ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல மாத்திரம் கொண்டாடப்படுகிற திருவிழா இது கிடையாது. இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற திருவிழா. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு வந்து அவர் மரித்து ரத்தம் சிந்தி அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், வந்தார். அப்ப அவர் வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதனை மறுபடியும் பரலோகத்திலே தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யப்பட வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்தார், வந்தார். அப்ப உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படியா இருக்கிறான்னா, பாவியா இருக்கிறான். அந்த பாவிக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பை வேற யாராலையும் கொடுக்க முடியல. அரசியல்வாதிகளால கொடுக்க முடியல, மகான்களால கொடுக்க முடியல, மற்ற நிறைய காரியங்களை அவன் செய்து பார்க்கிறான், யாராலையும் கொடுக்க முடியல. எனவேதான் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக, அந்த விடுதலையை கர்த்தர் கொடுப்பதற்காக, அந்த விடுதலையிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட்டு அவன் என்ன செய்ய வேண்டும், பரலோகத்தில் சேர்க்கப்படும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், வந்தார். அப்ப மனிதனாக அவர் வந்ததே பெரிய தியாகம். மனிதனாக வந்ததே பெரிய தியாகமாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல ஒரு தம்பி நடந்து போகும் பொழுது, டூ வீலர்ல போகும்போது வந்த எதிர்த்தாப்புல வந்த வாகனம் என்ன செய்தது, அவரை அடித்து இரத்த வெள்ளத்துல மிதந்து கொண்டிருந்தார். இரத்த வெள்ளத்துல மிதந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே எல்லாரும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது யார் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஐயோ மகனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தூக்கி எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துல மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. மருந்தெல்லாம் வாங்க போகும் பொழுது அந்த மெடிக்கல் உள்ளவர் சொல்றாரு, இவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா கையில கொஞ்சம் தான் பணம் இருந்தது. அந்த கொஞ்சம் பணத்தை அவங்க கொடுத்துக்கும் போது அவர் சொன்னாரு, இல்ல இன்னும் மீதி பணம் கொடுத்தா தான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு என்னுடைய நகை, என்னுடைய செல்போன் எல்லாமே நீங்க என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி. அப்ப காசு தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மகனுடைய அந்த தம்பியினுடைய அறைக்குள்ள போய் அவர்கள் என்ன செய்யறாங்க, இருந்து அந்த பையனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மெடிக்கல் வைத்திருக்கிற அந்த நபர் வந்து பாக்குறாரு. ஏன்னா மருந்தெல்லாம் காலி ஆகிட்டுனா அடுத்த என்ன செய்யணும், வாங்கணும். அதுக்காக என்ன செய்யணும், போய் அவர் வந்து அந்த அறையை லைட்டா திறந்து பார்க்கிறாரு. அடுத்த நம்ம இடத்துல மருந்து வாங்குவாங்களா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பையனோட உருவம் தெரியுது. அவர் லைட்டா பார்த்துட்டு மறுபடியும் உள்ள நல்லா திறந்து உள்ள போய் பார்த்தா அவர் அழுகிறாரு. இந்த பையன் யாரு, இந்த பையனை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தா அப்படின்னா, அந்த ரூம்ல மூளையில அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏசப்பா இந்த பிள்ளை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப அந்த அம்மாவை போய் கேட்கிறாரு, அம்மா யாரு இது நீங்க இந்த பையனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பையன் என்னுடைய பையன். அந்த மெடிக்கல் வைத்திருக்கிறவர் சொல்றாரு, இந்த பையன் என்னுடைய பையன், நீங்க ஏன் என்னுடைய பையனுக்காக இப்படி செய்றீங்க, ஆண்டவர் என்னை செய்ய சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவும் அந்த பரலோக மகிமையை விட்டு நமக்காக தியாகம் பண்ணி இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவருடைய தியாகத்தினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோம், பரலோகத்திற்கு பங்கு உள்ளவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதே போல இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் அன்பானவராக இருக்கிறார், அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பும் மன்னிப்பும் தான் அவரை இந்த உலகத்திற்கு என்ன செய்தது, கொண்டு வந்தது. நமக்கு தெரியும் 1999
ஜனவரி 19ஆம் தேதி இந்தியாவிலே ஒரு சம்பவம் நடந்தது. டாக்டர் கிரகாம்ஸ்டன் என்ன செய்யப்பட்டார்? அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் தொழு நோயாளிகள். யார் நம்மளாம் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். நிறைய பேர் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்படிப்பட்ட தொழு நோயாளிகளை போய் சந்தித்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு இரவிலே அவருக்கு என்ன செய்யப்பட்டது? அவரை என்ன செய்தாங்க? அந்த இரவிலே அவர் தன்னுடைய வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை நிமித்தம் என்ன செய்தார் என்றால், அவர் வண்டியில அவரும் அவருடைய பிள்ளைகளும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பிடிக்காத நபர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் எரித்து என்ன செய்தார்கள்? கொன்றார். சின்ன பையன், 8 வயசு 12 வயசு. இந்த பிள்ளைகளையும் அவரையும் சேர்த்து என்ன செய்தார்கள்? எரித்து கொன்றார்கள். செய்தி வந்தது. காலையில அந்த அம்மா கிட்ட போய் கேட்டாங்க, இவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், நான் அவர்களை மன்னித்து விட்டேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அதே போலதான். அவர் நமக்காக வந்தார், தியாகம் பண்ணி என்ன செய்தார்? வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த தியாகத்தின் உருவமாக அவர் எப்படி தொழுநோயாளிகளை சந்தித்தாரோ, எப்படி பாவத்தோடு இருக்கிற நம்ம யாரும் பாவத்தை நீக்க முடியாதோ, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை என்ன செய்தார்? அவர் கழுவி, அந்த தொழுநோயாளிகளை கழுவுவது போல நம்முடைய பாவத்தை கழுவி அவருடைய அன்பை என்ன செய்தார்? மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். எப்படி மன்னிப்பு கொடுத்தார்? அந்த தாயார் என்ன செய்தாங்க? அந்த அம்மா கிரகாம்ஸ்டனுடைய மனைவி என்ன செய்தார்கள் என்றால், அந்த கொலையாளிகளை மன்னித்தார். அதே போலதான் இயேசு உங்களுடைய என்னுடைய பாவத்தை என்ன செய்திருக்கிறார்? மன்னித்தவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அது உங்களுக்கு நற்செய்தியாக இருக்கிறது.